நம்ம பாதங்களில் உண்டாகக்கூடிய சில பிரச்சனைகள் நம்ம உடலுடைய நோய் நிலையை சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாதத்தில் உண்டாகக்கூடிய வெடிப்பு, இது கல்லீரல் சார்ந்த ஒரு பிரச்சனையினோட ஒரு அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம். பாத வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம குளிர்காலத்தில் அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு என்ன காரணம், இதற்கான சிகிச்சை முறைகள் வந்து என்ன, உணவு முறைகள் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்குமே இந்த பாதத்தில் வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா அது பித்த வெடிப்பு தானா, இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பினுடைய மொத்த எடையும் தாங்கக்கூடிய உறுப்பு. அந்த பகுதிகளில் நம்மளுடைய தோல் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது பாதத்தில் வெடிப்புகள் வந்து உண்டாகும். இதில் 4 விதமான காரணங்களால் இந்த பாத வெடிப்பு வந்து உண்டாகலாம். முதல் விஷயம், நிறைய பேருக்கு வர்றது இந்த குளிர்காலத்தில் நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய தோல் வந்து வறட்சி அடைகிறது. ஸோ அந்த வறட்சி அடையும் பொழுது அங்கே வெடிப்பு உண்டாகிறது ரொம்ப காமனாக பார்க்கலாம். இதை ஏன் பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க? நம்முடைய சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் பித்தம் அதிகமாகும் பொழுது கல்லீரலுடைய அந்த செயல்திறன் வந்து கம்மியாகும். ஸோ கல்லீரலுக்கும் பித்தத்துக்கும் நிறைய சம்பந்தம் வந்து உண்டு. ஸோ கல்லீரலில் பாதிப்பு வரும் பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் தெரியும்னா, நம்மளுடைய கண்களில் வந்து தெரியும், தோலில் வந்து தெரியும். அதில் முக்கியமாக இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய தோலில் வறட்சித்தன்மை அடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாயிட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை 80% பாதிப்பு வந்த பிறகு தான் அதனுடைய அறிகுறிகளே வந்து நமக்கு என்சைம்ஸ் மூலமாக, அந்த லிவர் என்சைம்ஸ் மூலமாக, இல்லை வந்து லிவர் ஸ்கேனில் வந்து நமக்கு தெரியும். பட் அதற்கு முன்னாடியே கால் பாதம் வறட்சி உண்டாகுது அப்படின்னாலே நம்ம உடம்புல பித்தத்தினுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது, அதிகமான அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, டாக்டரோட அனுமதி இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காரணங்களால் நம்ம கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிட்டே வருதுன்னா கால் பாதங்கள் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணீர் வந்து கம்மியாக கொடுக்கறது, இல்லை ரொம்ப நேரம் நின்னபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது, இந்த காரணத்தினாலேயும் நம்மளுடைய கால் பாதங்களில் வறட்சி வந்து உண்டாகும். ஸோ இந்த மாதிரி வறட்சி உண்டாகுது அப்படின்னா கால் பாதங்களில் வந்து வெடிப்பு உண்டாகும். அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம்? காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் வந்து எடுத்துக்கலாம். இந்த நெய் அப்படிங்கிறது பித்தத்தையும் வந்து குறைக்கும், கல்லீரலோட செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்தும். அட் த சேம் டைம் நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வறட்சியும் வந்து குறைக்கும். ஏன்னா பாத வறட்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன ஆயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அதற்காக காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவு உருக்கின நெய் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்த பிறகு ஒரு 2 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கணும். ஸோ காலை வேளைகளில் இந்த மாதிரி நம்ம நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் நம்ம பசி வந்த பிறகு தான் நம்மளுடைய உணவை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நெய் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம அந்த செரிக்காத பொழுதே உணவை எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு பாதிப்புகள் வந்து உண்டாகும். காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம அந்த நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 மணிக்கு நம்ம காலை உணவை வந்து எடுத்துக்கலாம், நல்லா பசி வந்த பிறகு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால உடம்புல பித்தம் அதிகமாகி வரக்கூடிய பாத வறட்சிக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். 2வது, நிறைய பேருக்கு வந்து சோப்பு தண்ணியில் கால் வைக்கிறதுனால, இல்லை அவங்க போட்டிருக்க செப்பல் வந்து அவங்களுக்கு அலர்ஜியை வந்து உண்டு பண்ணும். சில வகையான தோல் வந்து அவங்களுக்கு அலர்ஜியை வந்து உண்டு பண்ணலாம். அந்த மாதிரியான நிலைகளில் பாதங்களில் எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள், கரப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வறட்சித்தன்மை உண்டாகி வெடிப்புகள் வந்து உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் மட்டும் இல்லை, கைகள்லையும் அதே மாதிரியான ஒரு வறட்சித்தன்மை வந்து இருக்கும். நான் வந்து சோப்பு போட்டு பாத்திரம் வளர்க்குறேன் டாக்டர், கையெல்லாமே வறட்சி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பாதத்துலேயும் வறட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வெறும் மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து வெறும் எண்ணெய் மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ இந்த கரப்பானை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க உடலில் ஏன் அலர்ஜி வந்து உண்டாகுது, இதற்கு காரணம் நம்முடைய வயிறு. ஸோ வயிற்று பகுதியை வந்து சரி செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்து நம்ம கால்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பூசுறதோ இல்லை வந்து நம்ம விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் வந்து பூசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா சித்த மருத்துவத்தில் கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது நம்ம கடலில் கிடைக்கக்கூடிய கிளிஞ்சல், இதை வந்து நெல்லிக்காய் சாற்று அதே மாதிரி வந்து எலுமிச்சை சாரோடு சேர்த்து நம்ம அதை வந்து பாவனை பண்ணி
மெழுகு பதத்துல வந்து அரைச்சு எடுத்துக்கிறது. இந்த கிளிஞ்சல் மெழுகை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பாதங்கள்ல உண்டாகக்கூடிய கரப்பான் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம். 3வதாக கால் பாதத்துல வெடிப்பு அப்படிங்கிறது வந்து சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லையும் வந்து உருவாகும். ஸோ இவங்களுக்கு பாத வெடிப்பு அப்படிங்கிறது குளிர்காலம் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலுமே அவங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். அது கூட உடல்லையும் வந்து சில சிவந்த நிற திட்டுக்கள் மாதிரி வந்து பார்க்கலாம். இப்படி இருக்குது அப்படின்னா சொரியாசிஸ்னால பாதத்தில் வந்து அவங்களுக்கு வெடிப்பு இருக்கும். இதை வந்து பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு வெறும் நீங்கள் வந்து கிளிஞ்சல் மெழுகோ இல்லை வந்து ஏதாவது மாய்ஸ்சரைசரோ போடுறீங்க அப்படின்னா சரியாகாது. இவங்களுக்கு வெட்பாலை தைலம் நம்ம வந்து வெளியில் வந்து பூசணும், அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து கொடுக்கணும். இதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம கொடுக்கணும். பரங்கிப்பட்டை சூர்ணம் மாதிரி, சர்ம தேஜஸ் கேப்சூல்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு முறையான சிகிச்சையோட வெளிப்பகுதியில் நீங்கள் வெட்பாலை தைலம் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த பாதங்களில் உண்டாகக்கூடிய சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம். 4வது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எந்த காரணமுமே இருக்காது. அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு இருக்காது. கரப்பானோ சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. பரம்பரை காரணமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு பாதங்களில் இந்த வெடிப்பு உண்டாகலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் வந்து சரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு பாதம் எப்போவுமே வறட்சியான ஒரு தன்மை இருக்கும், தோல்மை வந்து வறட்சியான ஒரு தன்மை இருக்கும். இவங்க வாதம் சார்ந்த ஒரு உடலினராக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு புளிப்பான உணவுப் பொருட்கள் மேலே அதிக விருப்பம் வந்து இருக்கும். இப்படி ஒரு நபருக்கு பாத வெடிப்போட அவங்களுக்கு பரம்பரையாகவே இருக்குது அப்படின்னா அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது திரிஃபலா சேர்ந்த எண்ணெயை நம்ம உடல் முழுவதுமாக பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து நம்ம குளிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வெளிப்பகுதியில் கிளிஞ்சல் மெழுகோ இல்லை ஆமணக்கு எண்ணெயை வந்து வெளியில் பூசுறது, இல்லை நெய் சேர்த்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நான் சொன்ன இந்த 4 விஷயமும் ஒரு நபருக்கு நபர் வந்து மாறுபடும். ஒரு கரப்பான் இருக்கலாம், இல்லை சொரியாசிஸ் வந்து இருக்கலாம், இல்லை பரம்பரை காரணமாக, இல்லை தோல் வறட்சி, கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இப்படி வந்து நம்ம நபருக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத வறட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் நெய் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாத வறட்சி அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, இதில் என்னென்ன வகைகள்லாம் வந்து இருக்குது, புதிதாக நம்ம கல்லீரலுக்கும் இதற்குமான ஒரு சம்பந்தத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் பாத வறட்சி இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள், நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை,
டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் கிருத்திகா, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.